கல்புடைந்து போன யாருக்கும் தெரியாத ஒரு தகவல், நாம் இருக்கும் இதே காலத்தில், நாம் வாழும் இதே இடத்தில் கல்புடைந்து போன ஒரு தகவல். முஸ்லிம்களின் பேரிலே பார் பெர்மிட் போட்டு முஸ்லிம்கள் பார் திறந்தீக்கா, வைன் ஸ்டோர்ஸ் நன்னா நன்னா குடிக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு பார் இல்லை என்று மாறுதட்டணும். ஒரு காலத்தில் மாறுதட்டணும். பாராளுமன்றத்திலும் பேசுறாங்க, பிரமத குருமாரும் பேசுறாங்க, முஸ்லிம்களுக்கு பார் இல்லை பாத்தீங்களா என்று எங்களை முன்னுதாரணம் காட்டுனாங்க. முஸ்லிம்களுக்கு வைன் ஸ்டோர்ஸ் பார் இல்லை ஏன்னா இல்லை தானே, சொல்லுங்க பாப்பா, யார் மீக்கா இல்லைனா? அல்லாவுக்காக, இறை இல்லங்களுக்காக, சதகத்துல் ஜாரியா, வக்குஃபு, நன்மை ஆகிறதுக்காக வேண்டி தொடராக நன்மை கிடைக்கும் என்று கொடுத்த பள்ளி சொத்துல ஒரு கடை, அதுல ஒரு பார். பள்ளி சொத்துல ஒரு கடை, அதுல ஒரு பார். பல தசாப்த காலங்களா இன்னமும் பாரிக்கு, ஆனா பள்ளிக்கு சொந்தமான கடை, அதுல பார். எப்படி நிலைமை? போதாமைக்கு உலமாக்கள், புத்திஜீவிகள், தனவந்தர்கள், எல்லா அமைப்புகளும் இருக்கிற இடத்துல தான் இருக்கு. இவ்வளவு காலம் கண்ணு கொட்ட, கல்பு குருடு, காது செவிடு, தேடி பாருங்க, நல்லா எங்க இருக்கின்ற பீரங்கிகள், பிரசங்கிகள், மார்க்க போதகர்கள், ஆன்மீகமா, அரசியலா, அதிகார மட்டத்திலா, முஸ்லிம்கள் எக்கச்சக்கமாக செறிந்து வாழக்கூடிய இந்த எந்த இடத்துல என்கிறது எல்லாத்தையும் தேடுங்க. ஆகி போற தகவல் தான். ஒரு காலம் இருந்தது, குர்ஆனுடைய எழுத்துக்கள் அலிஃப் பே, ஒன்ன கொத்து, ரெண்டு கொத்து, ஜவர், ஜேர், பேஷ், இவைகளை ரோட்ல சின்ன ஒரு தாள் துண்டி கிழிஞ்சி கீழே விழுந்திருந்தா அதை நாங்க எடுத்தோம், தொட்டு மோந்தோம். அரபு எழுத்த கண்டு தொட்டு மோந்தோம். அடி குர்ஆனுடைய எழுத்துக்கள் பொக்கெட்ல போட்டோம், பத்த வச்சோம், மேல வச்சோம், மிரிப்படாம கண்ணியம் கொடுத்தோம். ஏறத்தாழ 18,000க்கு மேற்பட்ட குர்ஆன் பிரதிகள் உலமாக்கள் 8 பேராலே தடை செய்யப்பட்டு 2 வருடம் மலைக்கு நலைகிற வெயிலுக்கு காயிற, எலி மூத்திரம் பேர கரையா நறுக்கிற, காலில் மீறி படுற, சீரழிது யார்ல, கொழும்புல. இதை தடுத்தத உலமாக்கள். எப்படி நிலைமை? ஒரு காலம் இருந்தது, வட்டியின் பக்கம் இறங்க வேண்டாம், உலமாக்கள் சின்ன எங்களுக்கு அல்லாவுடைய நபியோட யுத்தம் செய்ய தயாரண்டா போ, ஆயுடன் 33 தடவை விட விபச்சாரம் செய்த பாவம், கொடிய பாவம், பேத்துறாத என்றெல்லாம் சொன்னாங்க உலமாக்கள். இப்ப 2026, 21 வருஷத்துக்கு முந்தி தான், 21 வருஷத்துக்கு முந்தி 2005 தான் குர்ஆன் இறங்கின துனியா. அதுவும் ஸ்ரீலங்கால இறங்கின, அது கொழும்புல இறங்கின, மாளிகாவத்த கொழும்பு 10ல தான் இறங்கின. அக்காலத்தில் இருந்த உலமாக்கள் வட்டியின் பக்கம் தொடர்பட அவங்களும் போகல, எங்களை முடல்ல. அதுக்கு பின்னால் வந்த தற்காலத்து உலமாக்கள் அத்தனை பேரும் இப்ப எல்லா வங்கியிலும் இருக்கிறாங்க, எல்லா பேங்க்லயும் இருக்கிறாங்க. மாபெரும் மாமேதிகள், முஃப்திமார்கள் உட்பட அவங்க இல்லாத பேங்க் இல்ல, உலமாக்களை கொண்டு சேர்க்காத பினான்ஸ் கம்பெனி இல்ல, எல்லாத்திலும் தொடர்ந்து வச்சுக்கிறாங்க. குர்ஆன சாமானியாக்கள் ரோட்ல அரபெடுத்து கண்டால் தொட்டு மோந்தார்கள், உயர்த்தி வைத்தார்கள், கண்ணியம் அளித்தார்கள். உலமாக்கள் 8 பேர் கையாலேயே குர்ஆன் தடை செய்யப்பட்டு சீரழிது 2 வருடமா. எப்படி காலம் நாங்க வாழ்றோம்? உண்மையை சொல்றேன். நோவோடும், உங்களுக்கு நோறு மாதிரி நடிக்க வேணும், நோவோடும். ஆனா ரியாக்ஷன், இதை கேட்டு ஈமானிய உள்ளங்கள் அச்சம் உண்டாக, ரோஷம் உண்டாக, கோபம் உண்டாக, அதை வெளிப்படுத்த வேண்டிய இடம் இங்கே அல்ல, பேசுற இங்கே அல்ல. இந்த உண்மைகளை ஆதாரபூர்வமா சொல்லும் பொழுது எந்த திசையை காட்டும் அங்க பாருங்க. நாங்க வாழ்ற இந்த இடத்துல பள்ளி சொத்துல ஒரு கடை, அதுல ஒரு பார். பல தசாப்த காலங்களா இருக்கு பார், வைன் ஸ்டோர்ஸ் நன்னா போட்டு. சுபானல்லாஹ். உங்களோட தாருக்கும் விலங்கு இல்லைனா, தாரும் காணலனா, தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியாம நடிக்கிறீங்களா? ஒரு காலத்துல இசை, இந்த படம், இதை பத்தி உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. துவானம் இது கூடாது, இது சைத்தானின் இந்த முள்ள ஒரு செயல். இப்ப யூசுப் முஃப்தி பேசுறதை கேட்டீங்களா? எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனும் வேணும். மைக்கேல் ஜாக்சனும் வேணும். எங்களுக்கு யார் வேணும்? ஹாலிவுட் பாலிவுட் ஆட்கள் மாதிரி எங்களுக்கு அந்த கான்டாக்ட் செய்யக்கூடிய யார் வேணும்? பிலிமஸ் வேணும் எங்களுக்கு. கலாச்சாரத்தை மாற்றுவோம், இந்த எபிலிட்டியை கொண்டு வாங்க. எந்த ஒரு புள்ளை வீணா படைச்சப்பட்டில்ல, அந்த புள்ளை இருக்கிற டேலண்ட் பாடிடுமா பாட வைங்க, பேசிடுமா பேச வைங்க, எழுதிடுமா எழுத வைங்க. நல்ல குரல் வளமிக்குதா குரல், எந்த வளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த வளத்தை செய்யுங்க. எல்லாரும் எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனும் வேணும். எங்களுக்கு யார் வேணும்? ஒரு மைக்கேல் ஜாக்சன் வேணும் எங்களுக்கு. நல்ல நல்ல மூவி, அந்த ஹாலிவுட் பாலிவுட் ஆட்கள் மாதிரி எங்களுக்கு அந்த கான்டாக்ட் செய்யக்கூடிய யார் வேணும்? பிலிமஸ் வேணும் எங்களுக்கு. உலகத்தில் நல்லா வச்சோங்க, ஈரானிய புரட்சி என்பது உருவானது சினிமாவால மட்டும்தான். மைக்கேல் ஜாக்சன் எங்களுக்கு ஒரு ஃபில்ம் சாங் பாட தெரியுமா? பாடுவீங்க. நல்ல குரல் வளம் இருக்க ஆடுவீங்க. ஈரானிய புரட்சி சினிமாவால தான் வந்த. ஹாலிவுட் பாலிவுட் போற எங்களுக்கு ஓடமென்றார் உலமாக்கள். எங்க கொண்டு போறாங்க? அப்ப மக்களுக்கு தானமாக வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் அவர்கள் தன்சல் என்ற பெயரில் விநியோகம் செய்வார்கள். இந்த உணவுப் பொருட்களை முஸ்லிம்கள் சாப்பிடலாமா, சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்று சர்ச்சை முஸ்லிம்கள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் நாங்களும் இந்த தன்சல் உணவுகளை சாப்பிடுவது கூடாது, அது மார்க்கத்துல ஹராமான ஒரு காரியம் தான் என்று மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து வந்தோம். ஆரம்ப காலங்களில் நாங்களும் இந்த தன்சல் உணவுகளை சாப்பிடுவது கூடாது, அது மார்க்கத்துல ஹராமான ஒரு காரியம் தான் என்று மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து வந்தோம். ஆனால் இந்த தன்சல் உணவு உண்மையிலே சாப்பிடுவதற்கு தடை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா என்பதை
கடுமையான நுணுக்கத்துடன் ஆய்வு செய்கின்ற நேரத்துல அது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக நமக்கு விளங்கவில்லை. அவன் மார்க்கத்தை படிச்சு வந்து சொல்றான், ஒரு காலத்துல தன்சல் ஹராம், விசக்குக்கு அந்நிய மத கலாச்சாரத்தில் அங்க போய் தின்ற ஹராம் என்றான். இப்போ 4 நாளைக்கு முந்தைய அவன் வந்து சொல்றான், முந்தி நாங்க சொன்னதான், இப்ப நாங்க நுணுக்கமாக ஆய்வு செஞ்சதுக்கு பின்னால விசக் தின்னலாம். எப்படி விலகுதா? உருட்டும் பெரட்டும் சரட்டையும் கையும், உருட்டும் பெரட்டும் சரட்டையும் கையும். முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இடத்திலே எல்லா மாமேதைகளும் இருக்க, எல்லா அரசியல் பிரிவுகளும் இருக்க, எல்லா அதிகாரத்துறை வர்க்கமும் இருக்க, முஸ்லிம் சமூகம் செறிந்து வாழ்ற இடத்துல பள்ளி சொத்துல ஒரு கடை, அதுல ஒரு பார், பல தசாப்த காலமா இயங்கி கொண்டிருக்கிறாருக்கும் தெரியுமா? டைம் வரப்ப சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.